My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET UG 2025 எக்ஸாமினேஷன் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்கோர் கார்டெல்லாம் நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல்லையும் நான் அந்த லிங்க்கை ஷேர் பண்ணிடுறேன். கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் 20 லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்களும் ஒரே நேரத்தில் ட்ரை பண்ணுறதுனால வெப்சைட் சர்வர் பிஸியாகத்தான் இருக்கும். கொஞ்சம் லேட் ஆகும். 1 மணி நேரமோ அல்லது 2 மணி நேரமோ கழிச்சு கண்டிப்பாக இந்த வெப்சைட்டுங்கிறது நார்மல் ஃபங்க்ஷனுக்கு வந்துடும். ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய மார்க்கை பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் பாஸ் மார்க் என்ன, குவாலிஃபைங் மார்க் என்ன அப்படிங்கிறத தெளிவாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எவ்வளோ மார்க் எடுத்தால் நம்ம இந்த வருஷம் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிக்க முடியும், அல்லது ஆயுஷ் கவுன்சிலிங் போக முடியும், அல்லது அப்ராடில் போய் எம்பிபிஎஸ் படிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி அதுக்கு தேவையான மதிப்பெண்கள் என்னென்ன, கேட்டகரி வைஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத தெளிவாக காமிச்சிடுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங், ஓபிசி கேட்டகரி, அதாவது ஓப்பன் கேட்டகரி சொல்லிடுறேன். அன்ரிசர்வ்டு கேட்டகரி அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரியாக இருந்தால் 50th பர்சன்டேஜ் நீங்கள் 144 மதிப்பெண்கள் அப்படிங்கிறத எடுக்கணும். 686ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, திஸ் குட் பி த டாப் மார்க். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசி கேட்டகரிக்கு 40th பர்சன்டேஜ் 113வது மதிப்பெண்கள் இருந்துச்சுன்னா, 113 மார்க் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா யூ ஆர் எலிஜிபிள் டு ஸ்டடி எம்பிபிஎஸ் இன் திஸ் அகாடமிக் இயர். நீங்கள் நீட்டில் குவாலிஃபைங் மார்க் எடுத்துட்டீங்க, நீட்டில் பாஸ் ஆகிட்டீங்கன்னு சொல்லி அர்த்தம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரி அண்ட் எஸ்டி கேட்டகரிக்கும் அதே 113 மார்க் அப்படிங்கிறது தான் அவசியம். நீங்கள் ஒருவேளை பிடபிள்யூடி கேட்டகரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 113 மார்க் அப்படிங்கிறது தான் தேவை. யார் யாருக்குன்னா ஓபிசி, எஸ்சி, எஸ்டி கேட்டகரியில் பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா, ஒருவேளை ஜென்ரல் ஆர் இடபிள்யூஎஸ்ல பிடபிள்யூடி கேட்டகரி இருந்தீங்கன்னா 45th பர்சன்டைல் 127வது மதிப்பெண்கள், 127 மார்க்குக்கு மேலே எடுத்துட்டீங்கன்னா யூ ஆர் குவாலிஃபைடு. ஸோ இதுதான் இந்த வருஷத்தினுடைய குவாலிஃபைங் மார்க்காக இருக்கு. ஸோ உங்களுடைய மார்க் என்ன, உங்களுடைய ஆல் இண்டியா ரேங்க் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் டீடைல்டாக கட் ஆஃப் மார்க்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அனாலிசிஸோட உங்ககிட்ட வந்து மீட் பண்ணுறேன். ஸோ உங்களுடைய ஆல் இண்டியா ஸ்கோர், உங்களுடைய நீட் ஸ்கோர், ஆல் இண்டியா ரேங்க், நீட் ஸ்கோர் அண்ட் உங்களுடைய கம்யூனிட்டி ஓப்பன் கேட்டகரியா, ஓபிசியா, எஸ்சியா, எஸ்டியா, அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ தட் இட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ டு கால்குலேட் அண்ட் அனலைஸ் த ஓவரால் ரேங்கிங் வர்சஸ் கட் ஆஃப் மார்க்ஸ். அதை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். நீட்டில் நல்ல மதிப்பெண்கள் உங்களுக்கு வந்திருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு எல்லாம் அரசு மருத்துவக் கல்லூரிகள் அல்லது நீங்கள் விரும்பின மருத்துவக் கல்லூரிகளை இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.